ஹாய் ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு புரியாத புதிர் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயே இருந்துகிட்ருக்கு. நம்பிக்கை உண்டு இல்லை அப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து இன்னமும் நமக்கு அது ஆன்சர் கிடைக்காத ஒன்றாவே இருந்துகிட்டே இருக்குது. விஞ்ஞானமும் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சு எவ்வளவோ ஒரு அட்வான்ஸ் லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கோம். விஞ்ஞானங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் பரிணாமத்தை அடைஞ்சிட்டே இருக்குது. டெக்னாலஜி வந்து புது புதுசாக வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்குதா அப்படின்னா, வரலாறில் பார்க்க போனோம் அப்படின்னா அது இதுதான் ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதை விட மிக அட்வான்ஸான நிலைமையில அடைஞ்சிட்டு அந்த நாகரிகம் கூட இப்போ இல்லாமல் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து இது வந்து ஒரு சுழற்சி முறையில் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு முறை வந்து எந்தவித ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அறியாமையிலேருந்து தொடங்கி அது முழு வளர்ச்சி அடைஞ்சு திரும்ப அது அடைஞ்சிடுது. திரும்ப ஒரு 10,000 வருஷம் 20,000 வருஷம் காலத்துக்கு அப்புறம் திரும்ப இதே போல் ஒரு சுழற்சி வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இதில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்டே போயிட்டு கொஷின் கேட்டுகிட்டே இருக்குது. அவர் வந்து ரொம்ப கடுப்பாகிட்டு பதில் சொல்ல முடியாமல் ஒரு வேர்ல்டு மேப்பை எடுத்து கிழித்து, சரி இதை போயிட்டு இணைச்சி எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு நீ கேட்குற டவுட்டை சொல்கிறேன்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஃப்ரீயாக இருப்போம்னு சொல்லிட்டு நினச்சி கொடுக்குறாரு. அந்த குழந்தை போயிட்டு உடனே அதை இணைச்சி கொண்டு வந்துடுது. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி வந்து இணைச்ச அப்படின்னு கேட்டோன்னே, அது நாடுகள்லாம் உனக்கு தெரியாத, எப்படி கரெக்டாக இணைச்சிருக்கு அப்படின்னு கேட்டோன்னே அதான் சொல்லுது, நாடுகள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மனித உருவம் இருந்தது, அந்த மனித உருவத்தை இணைச்சேன், எனக்கு கரெக்டான மேப் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுது. இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதையை எதுக்கு, இந்த கதையில் இருக்க மிகப்பெரிய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன அப்படின்றது கடைசியில் புரியும். சரி, ஓகே, இப்போ கடவுள்னு சொல்லிட்டோம். கடவுள்ன்றதில் வந்து நம்ம முதல்ல வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்றதுலேருந்து தெரியாததை நோக்கி ஒரு பயணத்தை போவோம். மனித வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துக்கான ஓரளவுக்கான ஆய்வுகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்த ஆய்வுகள்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஒரு 10,000 வருஷம் எடுத்துப்போம். அதாவது கிமு 10,000 வருஷம் அதுக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பேசிக்காக என்னென்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, மனுஷங்க வந்து மின்னல், மழை, சூரியன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு புதிய கற்காலம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10,000 கிமு 10,000 ஒரு 4,500 அந்த காலகட்டம் வரைக்கும், அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் அதெல்லாம் வழிபட்டுருக்காங்க. அதாவது அவங்களுக்கு புரியாத ஒன்றை அவங்க கடவுளை வழிபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விவசாயம், கொஞ்சம் நிலையான வாழ்க்கை முறையெல்லாம் தோன்ற பிறகு அதோட வளம், வாழ்நிலை அப்படின்ற அது எல்லாமே ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு உகந்ததாக பயிர்கள் எல்லாத்தையுமே வந்து வழிபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பழங்குடி மக்களோட இதில் இருக்கிற ஒரு வழிபாட்டு முறை, இயற்கையை வந்து வழிபட்டுருக்காங்க. அவங்க வந்து என்ன நம்புகிறாங்கன்னா, எல்லா விதமான இயற்கையோட படைப்புக்கும் வந்து ஆன்மா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பி அதை வழிபட்டுருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நாகரிகம் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த சுமேரிய நாகரிகம்னு சொல்லுவாங்க. சுமேரிய நாகரிகம், அப்புறம் மெசபடோமியா அப்படின்ற அந்த மதங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு இதுக்கும் ஒரு தனி கடவுள், வானத்துக்கு தனி கடவுள், காற்றுக்கு தனி கடவுள் அப்படின்ற மாதிரி அந்த விதமான விஷயங்களெல்லாம் வச்சுருந்துருக்கு கொண்டு கடவுள் வழிபாடு நடத்தியிருக்காங்க. அடுத்து வந்து எகிப்திய மதம் உங்களுக்கு தெரியும். பல கடவுள் இன்னும் அந்த மம்மிகள் அதெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அது என்ன வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் பல கடவுள் இருந்திருக்கு. சூரிய கடவுள், ஒசிரிஸ்ன்னு சொல்லிட்டு மரணத்தின் கடவுள், அது எல்லாமே இருந்திருக்கு. அடுத்து இந்து மதம் உங்களுக்கு தெரியும். இந்து மதம் வந்து பலவிதமான அடிப்படை பிரிவுகளை வந்து கொண்டது. அதை பற்றி நம்ம பின்னாடி ப்ரீஃபாக பார்க்கலாம். அடுத்து கிரேக்கம், ரோமன் மதம், அது எல்லாமே அதுவும் வந்து ஒரு பகுதியில் அதுவும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருந்திருக்கு. ஜூபிட்டர், மினார்வா அப்படின்ற கடவுள்கள்லாம் வந்து அவங்க வந்து ஒரு கிமு 8ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு வரைக்குமே அந்த வழிபாடுகள் நடத்தியிருக்காங்க. இன்னும் தொன்மையான மதங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போனோம் அப்படின்னா, அதுக்கு அந்த ஒரு கிமு 800லேருந்து 200க்குள்ளே தோன்ற மதங்கள் வந்து நிறைய மதங்கள் தோன்றியிருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க மதங்கள் எதுன்னா பௌத்தம்,
சமணம், அதுக்கப்புறம் யூதமும் இந்த இந்த கண்ட இந்த இந்த காலத்தில் தான் வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து நிறைய ரீச் ஆகிருக்கு. அடுத்து வந்து சொரோஸ்டியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாரசீகத்தில் ஒரு தோன்றின மதம். அதுவும் வந்து நன்மை தீமைகளை பற்றி பேசுகிறது. அப்புறம் அந்த ஒரே கடவுள் கொள்கை கொண்ட மதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மோனோதெஸ்டிக் ரிலிஜன்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா கிறிஸ்தவம், இஸ்லாம், சீக்கியம் இதெல்லாம் வந்து ஒரே கடவுள் கொள்கையை கொண்டது. அதாவது கடவுள்ன்றது ஒருத்தர், மற்ற எல்லாரும் அவங்கள வழிபடணும், அவங்க மட்டும் தான் தலைமை அப்படின்ற ஒரு இதை கொண்ட கொள்கைகளை கொண்டது. அடுத்து புதிய மதங்கள் வந்து 19ஆம் நூற்றாண்டில் வந்து பாகால் மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோன்றியிருக்கு. அடுத்து ஆஸ்திரேலிய பழங்குடி, அவங்கவுங்களுக்கும் தனித்தனி பழங்குடியிலலாம் நிறைய இன்னமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இயற்கை வழிபாட்டு முறை வந்து எல்லாருக்குமே இருக்குது. முன்னோர்கள் வழிபாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்து மதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்து மதத்துக்கு வந்து சொல்ல போனோம்னா இந்து மதம் வந்து எந்த காலத்தில் தோன்றுனது அப்படின்றது வந்து அடிப்படையாக நமக்கு தெரியாது. ஆனால் வந்து வேதங்களின் காலம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்கதாக வந்து ஒரு 1500லேருந்து ஒரு 1000 அந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேதங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், 4 வேதங்கள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வேதங்கள். இந்த ரிக் வேதம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா இயற்கை சக்திகளை வந்து ஒரு தெய்வமாக வழிபடுறது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்திரன், அக்னி, வர்ணன், சூரியன் இவங்களை வந்து வழிபடுறது. இந்த பல தெய்வ வழிபாடு இருந்தாலும் அதை விட உயர்ந்த சக்தியான ஏகம்னு ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டும் அவங்கக்கிட்ட அப்பயே இருந்திருக்கு. ஆனால் அது அந்தளவுக்கு வந்து ஒரு பரிச்சயமான ஒன்றா இல்லை. அடுத்து வந்து யஜுர்வேதம் என்ன பண்ணியிருக்கு, யாகங்கள் சடங்குகள் மூலம் வந்து தெய்வத்தை திருப்திப்படுத்தலாம் அப்படின்றதுல யாகங்களுக்கும் சடங்குகளுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. அடுத்து பிராமண காலம்னு சொல்லுவாங்க. பிராமண காலம் அப்படின்னா கிமு 1000லேருந்து கிமு 800 வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிராமண நூல்கள்லாம் வந்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. சமஸ்கிருத நூல்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. சமஸ்கிருத நூலுக்கு ஒரு அடிப்படை பார்த்திங்கன்னா அது வந்து பிராமணர்களுக்குன்னு ஒரு சின்ன வரலாறு இருக்குது. அது என்ன ஆகுங்கன்னா, அவங்க வந்து யூரோப்லேருந்து ஃபஸ்ட்டு பாரசீகம் வந்து அடுத்து பாரசீகத்துலேருந்து தான் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு கதையும் இருக்குது. அவங்களோட இந்த சமஸ்கிருத கான்செப்ட் எல்லாமே வந்து 4500லேருந்து ஒரு 2500 வரைக்கும் எங்கன்னா அந்த பாரசீகம், அந்த யூரோப் அந்த இதுலேருந்து வந்து அங்கேருந்து வந்த கான்செப்ட் தான் அப்பயே இருந்தது. ஆனால் வந்து அப்போ எழுத்து நடையில் இல்லை. இந்த காலத்தில் 1500 டு இந்த 800 காலத்தில் தான் வந்து அது எழுத்து வடிவம் போய்ட்டுருக்கு. அதுதான் வந்து வேதங்களாக மாறியிருக்கு. இந்த கருத்துக்களில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யாகத்தின் மூலம் வந்து தெய்வங்களை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்றது தான் வந்து பிராமண காலத்தோட முக்கியமான இது. அவங்க தான் வந்து மந்திரங்களுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து இது வேதம்ன்றது வந்து ஒரு பிரபஞ்சம் வந்து ஒரு பரம்பொருளின் ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிரபஞ்சம் தான் வந்து பிரகிருதின்னு சொல்லுவாங்க. அதாவது பரம்பொருள்ன்ற வந்து புருஷன்னும் அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிரபஞ்சம் தான் வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அடிப்படை வந்து பிரம்மம் அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்போ தான் வந்து இந்த பிராமண காலத்தில் தான் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் ஆரண்யக்க காலம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆன்மீகம், துறவு அப்படின்றது வந்து ரொம்ப பரவலாக இந்த பக்தி முறை வழிபாடுகளை தாண்டி யாகங்களை தாண்டி அடுத்த ஒரு காலம் வந்து இந்த துறவுக்கும் ஆன்மீக ஞானத்துக்கும் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம்தான். அதாவது கிமு 800லேருந்து ஒரு 600க்குள்ளே அவங்க தான் வந்து இந்த வெளி சடங்குகளை யாகங்களை பதிலாக வந்து உள் ஆன்ம தேடலை வந்து தேட ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெய்வங்களை வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்ற ஒரு ஆரம்ப கருத்தே வந்து இப்போ தான் வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் உபநிடத காலம்னு சொல்லுவாங்க. இந்த உபநிடத காலம் வந்து இதுவரைக்கும் வாழ்க்கையில் வரலாற்றில் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்கு. இது ஒன்லி வந்து கடவுள் கான்செப்ட் மட்டும் கிடையாது. ஒரு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தியானம், யோகம், அப்புறம் அறிவியல் எல்லாத்தோட தத்துவார்த்த கொள்கைகளும் வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா வேதாந்தம்னு சொல்லுவாங்க. அதாவது வேதத்தோட முடிவு, வேதத்தை வந்து அலசி ஆராய்ஞ்சு அது தீர்க்கமான உண்மைகளை கண்டுபிடிச்சது வந்து வேதாந்தம்னு சொல்லுவாங்க. அதோட பகுதிகள் தான் வந்து உபநிடதம்னு சொல்லுவாங்க. இந்த உபநிடதம் தான் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. இன்ன வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க எல்லா கருத்துக்களுமே இங்கேருந்து வந்த கருத்துக்கள் மட்டும்தான். சரி, இதை கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து உபநிடதம் வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம்.
இந்த உபநிஷத்தில் வந்து முக்கியமான உபநிடதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 3 சொல்லுவாங்க. எது அப்படின்னா பிருகதாரண்யக உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற கான்செப்ட் இதுதான் உருவாச்சு. அதாவது நானே பிரம்மம் அப்படின்றத சொல்கிறது இந்த உபநிடதம். அடுத்து வந்து சாந்தோக்கிய உபநிடதம் சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா தத்துவமசி அப்படின்ற கான்செப்ட் வந்து உருவாச்சு. ஓகே, இந்த கான்செப்டை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து கடோபநிடதம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து யமனுக்கும் ஒரு நசிகேதனின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் நடந்த உரையாடலை வந்து ஒரு ஆத்மனான உரையாடலை வந்து சொல்கிற ஒரு உபநிடதம் இது. 3 தான் வந்து உபநிடதங்கள் வந்து கிட்டத்தட்ட 108 உபநிடதங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான உபநிடதங்கள்லாம் இதில் சொல்லலாம். அந்த 3 உபநிடதங்களை சொல்லலாம். மற்றவையும் இருக்குது, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஆரம்ப கருத்துக்கள்னு சொல்ல போனோம்னா இதுலேருந்து வந்து இதோட விளக்கங்களாக அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போனது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ தெய்வங்கள்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்திரன், அக்னி அவங்களெல்லாம் வந்து முதல் தெய்வமாக வந்து வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னோட பலன்களுக்கு வேண்டி, பூமி பலன்கள் வேண்டி ஆரோக்கியம், செல்வம் அப்படின்ற இதுக்காகலாம் வந்து வழிபட்டிருக்காங்க, இலக்கா வச்சு வழிபட்டிருக்காங்க. இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அடுத்த மோட்சத்தை அடையணும் அப்படின்ற, பிரம்மத்தோட ஒன்றாகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிலாம் வந்து அடுத்தடுத்து யாகங்கள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நடைபெற்றுட்டே இருந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம தமிழ் கடவுள்கள் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்க வந்து முருகன், கொற்றவை, மாயோன், சிவன் அப்படின்ற கான்செப்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்க காலத்தில் கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் பரவுனதாக சொல்லப்படுது. இப்படி பல தெய்வ வழிபாடு இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம், ஏக பரபிரம்மம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் வந்து இந்த உபநிடம் தான் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து தெளிவாக வந்து சொல்ல ஆரம்பிச்சுது. ஓகே, நம்ம இந்த உபநிடதங்களை பற்றி பார்ப்போம். உபநிடதங்களில் வந்து அதிகமான, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த 3 உபநிடதங்கள் தான் வந்து இன்ன வரைக்கும் ஒரு தலைமைத்துவமான உபநிடதங்களாக இருக்குது. அதில் வந்து இந்த பிருகதாரண்ய உபநிடதம் வந்து யஜுர்வேதத்தை கூட இணைக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற கருத்தை வந்து ரொம்ப ஆழமாக வந்து சொல்லுது. இந்த சாந்தோக்கிய உபநிடதம் வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட கருவாக எடுத்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற ஒரு ஒரு சயின்ஸுக்கும் சரி, ஒரு லாஜிக்கல் திங்கிங்க்கும் சரி, அதுக்கு அப்பாற்பட்டதாகவும் எல்லாத்துக்குமே சரியாக இருக்க ஒரே விஷயம் இதுதான் நான் நம்புகிறேன். இதை பற்றி நம்ம அதுக்கப்புறம் நம்ம டீப்பாக பேசுவோம். அடுத்து தைத்திரியக உபநிடதம் அப்படின்னா என்னென்னா, கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. இதில் தான் வந்து இந்த ஆன்மாவின் 5 அடுக்குகள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறாங்க. அது என்னென்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்மா வந்து 5 விதமான அடுக்குகளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த கடோபநிடதம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அதுதான் வந்து யமனுக்கும் நசிகேதனுக்கும் நடந்த உரையாடல். அதாவது மரணத்தை கடந்த ஞானம் என்ன அப்படின்றது, மரணன்றதும் ஒரு மாயை அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேசியிருப்பாங்க அதில். சரி, இப்போது அதுக்கப்புறம் கடைசியாக வந்து உபநிடதங்கள் வந்து கேன உபநிடதம், அப்புறம் ஈசா உபநிடதம், அப்புறம் கௌடபாத உபநிடதம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அதர்வண வேதம், யஜுர்வேதத்தை எல்லாத்துலேயுமே வந்து இந்த வேதங்கள்லாம் வந்து அதுக்கப்புறமா சாம வேதங்கள்லாம் இணைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பிற்காலத்தில் தோன்றின இந்த புராணங்கள், அப்புறம் தனிப்பட்ட கடவுள்களாக வந்து விவரிக்கப்படுற சிவன், விஷ்ணு, சக்தி, இதெல்லாம் வந்து பற்றி பேசுகிற உபநிடதங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிற்கால உபநிடதங்களில் எது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா மைத்ராணிடு உபநிடதம், மாண்டூக்கிய உபநிடதம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பங்குகள் வகிக்குது. சரி, உபநிடதங்கள் பற்றி பார்த்துட்டோம், வேதங்கள் பற்றி பார்த்துட்டோம். இப்போ தமிழில் வந்து நம்ம இன்றைக்கி இந்துசம் சொல்லிகிட்டு இருக்க இந்துயிசம்னு ஒன்று இருந்ததா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்துயிசன்றது ஒன்றா என்றைக்குமே இருந்ததே கிடையாது. அது வந்து பலவிதமான நிறைய விதமான 6 விதமான கான்செப்டை, கடவுள் கொள்கைகளை ஒன்றா இணைச்சி உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை டீப்பாக பார்க்க போனோம் அப்படின்னா பூர்வ மீமாம்சைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேதங்களில் கர்ம காண்டத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு யாகங்கள், ஹோமங்கள், வித்தைகள் அந்த மாதிரி இதை வந்து அடிப்படையாக கொண்டது.
இதை வந்து நிறுவனர் யார் அப்படின்னா ஜெய்மினி முனிவர்னு சொல்லுவாங்க. இது வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தர்மத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடியது. இது கடவுளை விட தர்மம் தான் உயர்ந்தது அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேசக்கூடியது. அடுத்து உத்தர மீமாம்சைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வேதாந்தத்தோட ஒரு பகுதி. இது வந்து எதை பற்றி பேசுனா வேதங்களில் ஞான காண்டத்தை பற்றி அதிகமாக விவரிக்குது. இதை வந்து நிர்ணயம் வியாசர், அந்த மகாபாரதம் எழுதினார்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வியாசர் தான் வந்து இதை நிறுவியிருக்காரு. இதோட சித்தாந்தங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அத்வைதம்னு சொல்லுவாங்க. அதாவது அனைத்தும் ஒரே பிரம்மத்திலிருந்து வந்தது, ஆதிசங்கரர் வகுத்த ஒரு இதுதான் வந்து அத்வைதம்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து விசிஷ்டா வைதம்னு சொல்லுவாங்க. இது வந்து யார் உருவாக்குனதுன்னா ராமானுஜர் உருவாக்குனது. அவரோட கொள்கை என்ன அப்படின்னா ஆத்மா பிரம்மம் ரெண்டும் வேறுபட்டே இருந்தாலும் ரெண்டுமே வந்து ஒன்றிணையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது துவைதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து யார் உருவாக்குனான்னா மத்வாச்சாரியார் அப்படின்றவர் உருவாக்குறாரு. அது வந்து என்ன அப்படின்னா ஜீவா பரமாத்மா வந்து ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் வேறுபடும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கொள்கை. அப்புறம் வந்து சாங்கியம் சொல்லுவாங்க. சாங்கியன்றது வந்து கபில முனிவர் வந்து உருவாக்கின ஒரு மரபு. அது வந்து என்ன 2 தத்துவங்கள் சொல்லுது அப்படின்னா ஆத்மான்றது ஒரு புருஷன், இயற்கைன்றது பிரகிருதி. அதாவது அந்த புருஷனோட தத்துவத்தில் இந்த பரம்பொருள்லேருந்து விரியக்கூடியது தான் அந்த இயற்கைக்குள்ளேயும் வந்து அந்த பரபிரமம் தான் இருக்குது அப்படின்றது தான் இதோட முக்கியமான கொள்கை. அடுத்து வந்து வைசேஷிசம் சொல்லுவாங்க. இது வந்து கனாடர் முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் தான் வந்து கனாடர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இவர் பேசுகிறத வந்து என்ன எதை பற்றி பேசுது அப்படின்னா இந்த உலகமே வந்து அணுக்களால் ஆனது அப்படின்றத வந்து விளக்குற ஒரு கான்செப்ட் இது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த ஆட்டம் அப்படின்ற கான்செப்ட் இன்றைக்கி தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து 2000-2500 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை விவரித்து அது என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சயின்ஸுன்றது அவங்க யூஸ் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூக்கி போட்டு போன விஷயத்த இன்றைக்கி நாம் வந்து அதிசயமாக பார்த்து ஒன்று ஒன்றா பிரித்து இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு குழந்தைகிட்ட கையில் விளையாட்டு பொம்மையை கொடுத்து புதுசாக அந்த பொம்மையை பார்க்குற எப்படி ஒரு அதிசயமாக பார்க்குமோ அதே போல் ஸ்டேஜ் தான் இப்போ நாம் இருந்துகிட்ருக்கோம். ஆக்சுவலி அவங்க எல்லாத்தையும் வந்து தெளிவாக ஆராய்ஞ்சு என்ன முடிவுன்னு தெரிஞ்சு என்னதான் முடிவுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே அனுபவித்து ஆராய்ஞ்சு உணர்ந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நம்ம அதை மறந்து திரும்ப வந்து முதலேருந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா பகுத்து ஆராய்ந்து அறிய ஆரம்பிச்சிருக்கோம். இது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து இதோட முடிவு எங்கே போகும் அப்படின்னா அது ஆல்ரெடி ஏற்கனவே வந்து கண்டுபிடிக்கப்பட்ட உன்னோட கொள்கையில் தான் போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு விஷயமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பெரிய கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷனை வந்து கிட்டத்தட்ட 100 பக்கம் டிரைவ் பண்ணி தான் வந்து அந்த கால்குலேஷனுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்போ சயின்ஸ் வந்து அதில் ஒரு 25 பக்கம் டிரைவ் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 75 பக்கம் டெரிவேஷனை வந்து அதை டிரைவ் பண்ணி ஆகணும். ஆனால் இவங்க வந்து எந்த டெரிவேஷனும் இல்லாமல் டைரெக்டாக 0ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அதோட முடிவு 0 தான் வரப்போகுது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எத்தனை வருஷம் ஆகும் நமக்கு அப்படின்னு தெரியல. அதுதான் சொல்லப்போனால் சிம்பிளாக சயின்ஸ். இதில் 6 வகையான அந்த கனாடர் முனிவர் வந்து வைசேஷத்தில் 6 வகையான பொருட்களை பற்றி விளக்குறாரு. அந்த அணுக்களால் ஆன பொருட்கள்னு சொல்லிட்டு அதை வந்து 6 வகையான பொருட்களாக விளக்குறாரு. திரவியம், குணம், கர்மா, சாமானியம், விசேஷம், சமவாயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலிமா இதை விளக்குறாரு. அடுத்து நியாயம் அப்படின்ற ஒரு மதத்தை வந்து நிறுவுறாரு. அது யார் நிறுவுறதுன்னா கௌதம முனிவர் வந்து நிறுவுறாரு. இது என்ன அப்படின்னா தர்க்கத்தின் மூலம் உண்மையை தேடும் தத்துவம் சொல்லுவாங்க. இதோட 4 பிரமாணங்கள் என்ன அப்படின்னா பிரதர்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம். நாளடைவில் இது ரெண்டும் சேர்ந்து, அதாவது இந்த நியாயம் அப்புறம் வந்து இந்த வைசேஷிசம், இது ரெண்டும் சேர்ந்து ஒரே மதமாக ஆகுது. அதுதான் வந்து நியாய வைசேஷிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதமாக உருவாகுது. இது ரெண்டுமே வந்து இன்றைக்கி இருக்க அறிவியலுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை. அதாவது ஃபிலாசபி, ஸ்பிரிச்சுவல், இந்த இது எல்லாமே எங்கேருந்து உருவாகுதுன்னா முதல்ல வேதங்கள்லேருந்து அடுத்த தத்துவம், வேதங்கள்லேருந்து தத்துவம், அடுத்த தத்துவத்திலேருந்து தத்துவார்த்தம் சொல்லுவாங்க. அதாவது தத்துவங்களை விளக்கி அதோட உண்மை பொருளை ஆராயிறது. அதோட முடிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட முடிவு வந்து எல்லாமே ஒரே பொருள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து முடியுது. அதுதான் வந்து உபநிடதம். அதுக்கு மேலேயும் வந்து அதை இன்னும் பருப்பொருட்களாக பிரித்து
அது உள்ள இன்னும் டீப்பாக போய் அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த நியாய வைசேஷிசம் சொல்லுவாங்க. அதாவது அறிவியல் முறையில் அதை வந்து தீர்க்கிறது, தர்க்க முறையில் ஒன்றுக்கு ஆராய்ச்சி பண்ணி இதை ஒத்துக்காமல் ஒன்றுக்கு ஆராய்ச்சி பண்ணி அது மூலிமா கண்டுபிடிக்கிறது எதுனா இந்த நியாய வைசேஷிசம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிற சயின்ஸுக்கான அடிப்படை. அடுத்து வந்து யோக தத்துவம் வந்து பதஞ்சலி முனிவரால் உருவாக்கப்படுது. இது வந்து சாங்கியத்திலேருந்து தொடர்புடையது. சாங்கியத்திலேருந்து நீட்சி அடைந்து இது ஒரு தனி இதுவாக வந்து ஈஸ்வரன் பற்றிய நம்பிக்கையை வந்து பேசுது. இதில் வந்து 8 படிநிலைகள் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அது மூலிமா வந்து சமாதி நிலை அடையலாம், சமாதி நிலை அடையிறது மூலிமா ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி முனிவர் விளக்கியிருக்காரு. அடுத்து சைவம் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் தான் எல்லாமே பரபிரமமாக கருதி வந்து வழிபடுறது. ஒரு வேதங்களுக்கு பின்னாடி வந்த உபநிடதங்களை வந்து பிரம்மன், விஷ்ணு, சிவன் அப்படின்றத 3 தத்துவங்களை விவரிக்குது. ஆனால் வந்து இந்த சைவ மதம் வந்து சிவபெருமான் தான் எல்லாமே, அவரே சிவனாகவும் இருக்கார், அவரே ஈஸ்வராகவும் இருக்கார், அவரே சதாசிவமாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டாக வரும். இதை பற்றி பேசுகிறது எதுனா திருவாசகம், திருமந்திரம், சிவஞான போதும் அப்படின்ற நூல்கள்லாம் வந்து இதை பற்றி அதிகமாக பேசுது. அதாவது ஆத்மாவும் சிவனும் ஒன்று அப்படின்றது, அதை அடையிறது தான் முக்தி அப்படின்ற மாதிரி அது அந்த மதம் வந்து பேசும். அடுத்து வைணவம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விஷ்ணுவை வந்து பரமாத்மா வழிபடுற ஒரு பிரிவு தான் வந்து விஷ்ணுவை வந்து வழிபடுறது தான் வைணவம். இது வந்து எதோட தொடர்ச்சியாக வருதுன்னா ராமானுஜரோட விசிஷ்டா வைதம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுலேருந்து உருவாகிறது தான் வந்து பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், முக்கியமான நூல்கள்லாம் வந்து இதுலேருந்து தான் உருவாகுது. அதுக்கப்புறம் வந்து பிரபந்தம், ஆழ்வார்கள் பாடல்கள், தமிழ் வைணவ சிந்தனை பாடல்கள், இதில் எல்லாமே இந்த மதத்து மூலியமாக தான் வந்து வைணவத்து மூலியமாக தான் வந்து விரிவடையுது. அடுத்து சாக்தம்னு சொல்லுவாங்க. சாக்தம்னா வந்து சக்தியை வந்து ஒரு மூல தெய்வமாக வந்து வழிபடுறது. இது வந்து தேவி மகாத்மியம், துர்கா சப்தசதி அப்படின்ற நூல்கள்லாம் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது. இது வந்து சக்தி வழிபாடு எதை வந்து அடிப்படையாக கொண்டது அப்படின்னா தந்திரம், யந்திரம், மந்திரம், இந்த இதை பற்றி அடிப்படையாக கொண்டது. அடுத்து சௌரம்னு சொல்லிட்டு ஒரு மதம் இருக்குது, இந்த இந்து மதத்துக்குள்ள பிரிவு. சௌரம் வந்து எதை பற்றினா இதுனா சூரியனை வந்து பரபிரமமாக வந்து கருதி வழிபடுறது. சூரியன் தான் எல்லாமே, கடவுள், உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி வழிபடுறது. இதில் நூல்கள் என்னென்ன அப்படின்னா சூரிய உபநிதேசம், ஆதித்ய ஹிருதயம் அப்படின்ற முக்கியமான நூல்கள்லாம் இதில் தான் எழுதப்படுது. இது இல்லாமல் இன்னும் வந்து சௌராஷ்டிரம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை மட்டும் வழிபடுற ஒரு தனி இதெல்லாம் இருந்தது. இது எல்லாமே நாளடைவில் இந்த 10-11 மதங்களும் ஒன்றா இணைக்கப்பட்டு அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு இந்துயிசம் அப்படின்ற ஒரு பிரிவாக வந்து ஆதிசங்கரால் அதுக்கப்புறமா உருவாக்கப்படுது. இதுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா இந்துயிசம் ஒன்று இருந்தது. இந்த 10-11 பிரிவுகளை வந்து அடிப்படையாக கொண்ட இந்துயிசம். அடுத்து புத்த மதம் இருந்தது. புத்த மதத்துக்கு அடிப்படை வந்து உங்களுக்கே தெரியும், நோய்களும் ஆசைகள் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆசைகளை வந்து விட்டுட்டோம்னா நம்ம வந்து இறைநிலை அடைஞ்சிடலாம். அவங்க வந்து கடவுளை பற்றி பேசலை, ஆனால் வந்து அதுக்கு அந்த ஒரு ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக பேசுது. ஆனால் கடவுள்ன்ற கொள்கையை வந்து அதை ஏற்றுக்கல. அடுத்து ஜைன மதம் வந்து மகாவீரரால் தோற்றுவிக்கப்படுது. அது வந்து உயிர் கொல்லாமை, தியானம், கடுமையான தவம் மூலியமாக தான் வந்து கடவுளை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி பேசுது. சாக்கியம்ன்றது வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். சாக்கியன்றது வந்து கபில முனிவரால் உருவாக்கப்படுறது. அதோட கொள்கை 2 கொள்கை என்னென்னா ஆத்மான்றது ஒரு புருஷன், பிரகிருதின்றது பொருள் அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த ஆத்மாக்குள்ளே இருக்கிறது தான் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கான விடுதலைக்கான ஒரே வழி வந்து ஞானம் பெறுதல் மட்டும்தான் அப்படின்றத வந்து தீர்க்கமாக வந்து இது பேசுது. அடுத்து யோக தத்துவத்தில் வந்து யோக தத்துவம் பதஞ்சலி முனிவர் வந்து உருவாக்குனது. அது வந்து எதை பற்றி அதிகமாக பேசுது அப்படின்னா இந்த அஷ்டாங்க யோகத்தில் 8 படிநிலைகள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வழி ஏதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்ற இந்த 8 அடிப்படை யோகங்கள் வழியாக தான் வந்து இறைவன் அடைய முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து முக்கியமாக வந்து உள் ஆன்ம விடுதலை தான் வந்து உண்மையானது அப்படின்றத பற்றி பேசுது. அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நியாய வைசேஷிசம் ரெண்டும் சேர்ந்து அது வந்து ஒரு தர்க்க ரீதியான வழியில் ஆன்மீக உண்மைகளை வந்து பார்க்குறதுக்கு வந்து உதவி செய்யுது. இன்னும் இருக்க சயின்ஸ் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இந்த நியாய வைசேஷிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த சாந்தோக்கிய உபநிதேசம் வந்து நம்ம வந்து கான்செப்டாக எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா
இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ஒரு கதையை பார்த்துருவோம். சாந்தோக்கிய உபநிஷதம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, உத்தாலகர்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருக்கார். உத்தாலக அருணின்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் வந்து அவர் பையனை வந்து ஒரு வேதங்கள் படிக்க அனுப்புகிறாரு. கிட்டத்தட்ட 12 வருஷம் அவர் போயிட்டு வேதங்கள் படிக்கிறாரு. வேதங்கள் படித்து முடிச்சுட்டு அவர் வந்து திரும்ப வரும்போது 12 வருஷம் முடிச்சுட்டு வந்து அப்பாட்ட வந்து பெருமையாக சொல்கிறாரு, இது மாதிரி நான் முடிச்சிட்டேன்ப்பா, வேதங்கள்லாம் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன படித்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் அந்த கேட்குறதுக்குலாம் ஆன்சர் பண்ணுறாரு. ஆன்சர் சொல்லும்போது ஆனால் அவர்கிட்ட ஒரு கர்வத்தை வந்து பார்க்குறாரு. உத்தாலக முனிவர் வந்து தான் பையன்கிட்ட ஒரு கர்வத்தை பார்க்குறாரு. உடனே வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவ்வளோ படித்தும் வந்து கர்வத்தை வந்து நின்று விடலை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதெல்லாம் படித்த ஆத்மானந்தத்தை பற்றி படிச்சியா, இது எல்லாத்துக்கும் இல்லாத வெறுமைன்ற அப்படின்றத பற்றி படித்தான்னு கேட்டோன்னே, அப்படி ஒரு கான்செப்டே இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப திகைப்பாக பார்க்குறாரு. அப்பாவை பார்க்குறாரு. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆலமர விதையை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு. ஆலமர விதையை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அதை வெட்டி பிளந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிளந்து பார்த்தோன்னே அதில் வெட்டி பார்க்குறாரு. அது உள்ள ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து சொல்கிறாரு, இப்போ இந்த விதையில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. விதை உள்ள ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த விதையை போட்டால் முளைச்சி இது உள்ளேருந்து மிகப்பெரிய ஆலமரம் வருது. அப்போ ஒன்றுமில்லாத ஒரு இதுலேருந்து தான் எல்லா விதமான இதுவும் வருது. அதே போல் தான் இந்த பரபிரம்மமும் எதுவுமே இல்லாத போல தான் வெறுமையில் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் அது மட்டும்தான் இருக்குது, உனக்குள்ளேயும் அது மட்டும்தான் இருக்குது அப்படின்ற அந்த தத்துவமசி அப்படின்னா நீயே அதுவாக ஆவா அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து அவர் தான் வந்து அவருக்கு சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவர் ரொம்ப கேள்வி கேட்குறாரு. அடுத்து வந்து எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவராட்டி ஏற்றுக்க முடியல. அடுத்து வந்து ஒரு கேள்வியாக கேட்குறாரு. அதை வந்து எப்படி தீர்க்குறாரு, அந்த கேள்விகளை வந்து அவர் கேட்குறதையும் அவருக்கு அதுக்கான பதிலையும் சொல்கிறாரு. அந்த பதில்களை சொல்லி முடித்து கடைசியில் வந்து எல்லாமே அவர் நிறைவடைஞ்சு தான் கற்றுக்கிட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மௌனத்துக்கு போகிறாரு. அதாவது அதுக்கப்புறம் கேள்விகளே இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அவர் போகிறாரு. இதுதான் வந்து இதோட மெயின் கான்செப்டு. அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் மூலியமாகவும் அந்த உத்தாலக முனிவர் வந்து அவருக்கு இன்னொரு அந்த ஸ்வேதகேதுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. ஸ்வேதகேதுக்கு என்ன புரிய வைக்கிறாரு அப்படின்னா, ஒரு பானையில் வந்து உப்பை கொட்டி மூடி வச்சிடறாரு. பையனை வந்தோடனே இது உள்ள உப்பு இருக்கா பாரு அப்படின்னு கேட்டோன்னா உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உப்பு தெரியலன்னு சொல்லி சொல்கிறாரு. சரி இப்போ இந்த தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தண்ணி எடுத்து குடிச்சோன்னா உப்பாக இருக்குது. இப்போ உப்பு இருக்கான்னு கேட்குறாரு. ஆமாம் உப்பு இருக்குது, ஆனால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லா இடத்துலையும் அந்த உப்பு சுவையை உணர முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதே கான்செப்ட் தான் கடவுளும். கடவுளை வந்து கண்ணால் பார்த்து அறிய முடியாது, ஆனால் கடவுள் இல்லாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் அந்த பரபிரம்மம் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அந்த சாந்தோக்கிய உபநிஷதம் வந்து என்னத்தை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு 4 பகுதியை மெயினாக பிரிக்கலாம். அப்படின்னா 4 பகுதியாக பிரித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசுகிறது எதுனா ஓம் அப்படின்ற பிரணவத்தை பற்றி பேசுது. ஓம்ன்ற பிரணவம் தான் வந்து இந்த பிரம்மத்தின் வந்து ஒளியாக இருக்குது, அதிர்வாக இருக்குது, இந்த பிரபஞ்சத்தோட ஆரம்பமும் முடிவும் அதுவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேசுது. இந்த ஓமில் வந்து 3 எழுத்துக்கள் வந்து இருக்குது. இதுதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சித்தர்களை வந்து ரகசியம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து குரு வழியாக அறிஞ்சிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஓமோட 3 மாத்திரைகளை வந்து ஆ ஊ இம் அப்படின்ற 3 எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டது. இவை தான் முறையாக வந்து ஸ்திதி லயம் உற்பத்தி ஸ்திதி லயம் அப்படின்ற 3 கான்செப்டையும் வந்து குறிக்கிறது இதுதான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆமுக்குன்னு சொல்லுவோம். ஆம் ஏயுஎம் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இது மாதிரி தான் வரும். 3 தான் வரும். ஆன்றது பிரம்மம், யூன்றது வந்து விஷ்ணு, எம்ன்றது வந்து அதாவது சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேறு மாதிரியும் சொல்லுவாங்க. சிவன், சக்தி, சதாசிவம், ஈஸ்வர தத்துவம் அப்படின்ற மாதிரியும் அதுவும் வந்து 3 எழுத்துக்களை வந்து பிரித்து சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் உள்ள கான்செப்ட் என்ன அப்படின்னா, எல்லாமும் அதுவாக தான் இருக்குது. தத்துவமசி அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டை மொத்தமாக உருவகப்படுத்துகிற விஷயங்கள் தான் வந்து இது. அடுத்து 2வது வந்து எதை பற்றி பேசுகிறாரு, அந்த சாந்தோக்கிய உபநிஷதம் வந்து எதை பற்றி அதிகமாக பேசுது அப்படின்னா, உள் ஆத்மாவும் பரமான்மாவும் ஒன்றா தான் இருக்குது, ஆனால் வேறு இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் வந்து ஒன்றா தான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு
அதை பற்றி அதிகமாக பேசுது. அடுத்து மூணாவது வந்து எதை பற்றி பேசுதுன்னா இந்த பஞ்சகோச தத்துவங்கள்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஆன்மா வந்து 5 அடுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த 5 அடுக்கு என்ன அப்படின்னா, அன்னமய கோஷன்றது வந்து உணவால் மட்டும் ஆகிறது. உணவால் நம்ம சாப்பிட்ற உணவால் உருவாகிற அந்த உடல் வந்து அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. அடுத்து பிராணமய கோஷம் அப்படின்றது வந்து உயிர் ஆற்றல்னு சொல்லுவாங்க. அது வந்து மூச்சு ஆற்றல், இது 2 அடிப்படையாக கொண்டது. அடுத்து மனோமய கோஷம் அப்படின்றது மனம் வந்து எண்ணங்கள் உணர்ச்சிகளால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு அடுக்கு. அடுத்து விஞ்ஞானமய கோஷம் அப்படின்றது வந்து அறிவு, அதாவது ஞானம் பகுத்தறிவு அப்படின்ற 2 விஷயத்தை அடிப்படையாக கொண்டது. அடுத்து ஆனந்தமய கோஷம் அப்படின்றது வந்து பேரின்பம் சொல்லுவாங்க, ஆன்மாவின் உண்மையான நிலை. அதாவது ஒரு மனுஷன் வந்து நார்மலாக வந்து நம்ம சாதாரண மனிதர்கள் வந்து எதில் இருப்போம்னா அன்னமய கோஷத்தில் தான் இருப்போம். மற்ற எல்லா அடுக்கும் இருக்கும். இது ஒன்றுக்கும் நம்ம வந்து மாறி ஒரு அடுக்காக நம்ம அடைஞ்சு அந்த அடுத்த அடுக்கு போயிட்டு கடைசியாக வந்து ஆனந்தமய கோஷத்துக்கு போகிறது தான் வந்து இந்த வாசி, சமாதி நிலை, இறுதி நிலை, ஆன்ம பேரின்ப நிலை அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இந்த கான்செப்டை அடிப்படையாக கொண்டது தான். ஓகே, அடுத்து வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, 4வதாக வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா பிரம்மத்தின் இயல்பு அப்படின்றத பற்றி பேசுது. இந்த பிரம்மத்தின் இயல்பு என்ன அப்படின்னா சிம்பிளாக வந்து சொல்லுவாங்க, சச்சிதானந்தம்னு சொல்லுவாங்க. சச்சிதானந்தம் அப்படின்னா என்னன்னா, சத் அப்படின்னா உண்மைன்னு அர்த்தம், சீத் அப்படின்னா உணர்வுன்னு அர்த்தம், ஆனந்தம்னா பேரின்பம். அதாவது உண்மை, உணர்வு, பேரின்பம். உண்மை மூலியமாக தான் அடுத்து உணர்வு நிலையை செலுத்தி அதுலேருந்து தான் பேரின்பத்தை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஆன்மா வந்து அனைத்திலும் இருக்குது. ஆனால் எதனாலும் கட்டுப்படுத்தப்படாததாக இருக்குது. எல்லாத்துலேயுமே இருந்தும் எதுலேயுமே வந்து இதுதான் அப்படின்னு அதை வந்து இதுக்குள்ளே அடக்க முடியாது, இந்த வார்த்தைக்குள்ளேயும் அடக்க முடியாது, எண்ணத்துக்குள்ளேயும் அடக்க முடியாது, எல்லாத்தையும் கடந்து நிற்கிறதாம தான் இருக்குது, எண்ணத்துக்குள்ளேயும் அதுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை பற்றி வந்து பேசுது. அதுக்கு வந்து அந்த உத்தாலகர் வந்து அந்த முனிவர் வந்து இவர் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் வந்து அவர் பேசுகிற மாதிரி அந்த முக்கியமான விஷயங்களை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு தேன் ஞானம்னு சொல்லுவார். அதாவது என்ன அப்படின்னா, வண்டு வந்து என்ன தான் பல மலர்கள்லேருந்து தேனை எடுத்தாலும் எல்லா மலர்கள் ருசியும் வந்து எந்த மலர்கள் ருசியும் வந்து அந்த தேனில் வந்து கலக்காது அப்படின்னு சொல்லுவார். அதே போல் ஞானிகள் வந்து எல்லா கல்வியும் கற்றாலும் அது எல்லாத்தையும் பிரம்மத்தில் வந்து ஒன்றுபடுத்த வேண்டும் அப்படின்றதான் மெயின் கான்செப்டு. இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் வந்து நானும் வந்து இந்த உபநிஷத்தை வந்து நான் வந்து மெயின் விஷயமாக எடுத்துக்கிறேன். என்னோடய வாழ்க்கைக்கு நான் எடுத்துக்கிறதுக்கு காரணம் இதான். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் பார்த்தாலும் என்னதான் அது வந்து புறத்தில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் அது அகத்துக்கும்ன்ற ஒரு மீனிங்கை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உலகத்தில் புறம்னு ஒன்று இருந்ததுன்னா அது அகமும் சேர்ந்து மட்டும்தான் இருக்கும். அது இல்லாமல் ஒன்றுமே இருக்கவே இருக்காது. அதே போல் தான் அந்த கடவுள் கான்செப்டும். வெளியில் கடவுள் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தை வந்து ஏதோ ஒரு சக்தி வழி நடத்திட்டு இருக்குன்னு யார் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த சக்தி உள்ளே இருக்குன்றத நம்பலனாலும் அதுதான் உண்மை. இதை பற்றி நம்ம பின்னாடி பேச போகிற எல்லாமே வந்து இதை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கும். நம்ம அதை பற்றி பொறுமையாக பார்ப்போம். அடுத்து வந்து உத்தராயணம்னு சொல்லுவாங்க, தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு சொல்லலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன அப்படின்னா, உத்தராயணம் அப்படின்னா வடக்கு பாதைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஞானிகள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வடக்கு பாதையில் வந்து போனாங்கன்னா மீளாத வழின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மத்தை அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து பிறப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தட்சிணாயனம் அப்படின்னு சொன்னால் தெற்கு பாதைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் இறக்குறவங்கலாம் மீண்டும் வந்து பிறப்பு அடைஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த சுழற்சி வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். எப்போ வந்து அவங்க இந்த ஞான நிலையை அடைகிறாங்களோ அப்போ தான் வந்து அந்த பிறப்புக்கு வந்து முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேசுது. சரி, இப்போ அந்த ஆம் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ஆமுக்கு வந்து இந்த சவுண்டு தான் வந்து யூனிவர்ஸோட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது இன்ஃபைனைட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சவுண்ட் ஆஃப் இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆமுன்றதுக்கு வந்து என்ன மீனிங் சொல்லுவாங்கன்னா, இந்த நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த ஜாக்ரத், ஸ்வப்ன, சுஸ்திரிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா வேக்கிங் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது செயல்நிலையாகவும் இருக்கும். ஏன்றது செயல்நிலை, யூ அப்படின்றது ட்ரீம் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது கனவு நிலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து மூணாவது வந்து எம்ன்றது
டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து அதை வந்து சிவனாக வந்து இது பண்ணுவாங்க. சிவன் வந்து என்ன எப்போதும் தியானத்தில் ஒடுங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்லேருந்து விரிஞ்சு இந்த பிரபஞ்சமாக உருவாகிறது தான் வந்து சக்தி, அதுலேருந்து வெளிப்படுற ஆற்றல் தான் வந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வந்து இதுக்கு வந்து என்ன ஒரு விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏயுஎம்ன்றதை வந்து கிரியேஷன், ப்ரிசர்வேஷன், டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு 3ஆக பிரிப்பாங்க. அதாவது பிரம்மம், விஷ்ணு, சிவன், படைப்பவன், காப்பவன், அழிப்பவன், அந்த 3 விஷயங்களை வந்து இதுதான் வந்து நடத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அடுத்து வந்து இன்னொரு விதமான இப்படி இந்த ஆமுக்கு வந்து விளக்கம் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, வந்து சிவான்றத அதாவது ஞான நிலையிலே அப்படியே அடங்கி ஒடுங்கி இருக்கிறது. அதனால் இந்த பிரபஞ்சம் வந்து தொடக்க காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி எந்தவித அலைவுகளும் இல்லாமல் எந்தவித அதிர்வும் இல்லாமல் அமைதியாக ஒடுங்கி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சக்தி அப்படின்றது அதுலேருந்து வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சம் தான் வந்து சக்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து எம்ன்றது இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்த நிலை, அதாவது எல்லாத்துக்குள்ளேயும் சிவமும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் சக்தியும் இருக்குது, இது ரெண்டும் பிரிக்கப்படாத நிலைமையில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறது தான் வந்து இந்த ஏயுஎம் அப்படின்ற ஆமுன்ற ஒரு இன்ஃபைனட் சவுண்டுக்கான டெஃபினேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட்லாம் வந்து இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் வேர்ல்டில் இருந்த மிகப்பெரிய கான்செப்டுகளை உள்ளடக்கின ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படின்ற கான்செப்டுக்கான ஒரு அஸ்திவாரம்னு சொல்லலாம். இதுதான் வந்து எல்லாத்துக்கும் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லா மதங்களுக்கும், எல்லா ஒரு தியானம், யோகம், அந்த செல்ஃப் அவேர்னஸ், எல்லா விதமான கோட்பாடுகளுக்கும் அடிப்படை எதுன்னா இது வரைக்கும் நாம் பார்த்த இந்த மதங்களும் இந்த உபநிடதங்களோட தத்துவார்த்த கொள்கைகள்னு சொல்லுவாங்க. அதாவது முடிவான உண்மைகள்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தீர்க்கமர ஆராய்ஞ்சு மிகப்பெரிய ஞானிகள் எல்லாருமே எல்லாத்தையும் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இதுதான் கரெக்டானு சொல்லிட்டு அவங்க அனுபவபூர்வமாக அதை உணர்ந்த உண்மையான விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நாம் வந்து நம்மளோட இது எல்லாத்தையும் இதில் வந்து நமக்கு எது செட் ஆகும்னு தோன்றதை நாம் எடுத்துக்கிட்டு அதில் எது எவ்வளோ உண்மை பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வழியாக நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும்தான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி இது போல் என்னை போல் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக எதையுமே நீங்கள் நம்ப வேணாம். அதே போல் இன்ன வரை எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க, எத்தனையோ விதமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் பல பேர் பல விதமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. மக்கள் ஒரு விதத்தையும் ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் யாரும் முடிவான உண்மைகளை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னா அது இன்னும் இல்லவே இல்லை. அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது வந்து கான்செப்டுகள் அடிப்படையாக கொண்டது கிடையாது. இது வந்து எவ்வளோ தான் நம்ம அறிஞ்சாலும் அதுக்கு அடுத்த நிலையை வந்து உணர்வு நிலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் அதை அடைய முடியும். ஓகே, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நான் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த ஒரு மனித படத்துக்கும் அந்த மேப்பை வந்து இணைக்கிறதுக்கும் இந்த நான் சொன்ன விஷயங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு. இதோட முடிவான கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த கதைக்கு பின்னாடி இருக்க ஒரு கதை ஒரு சின்ன மைய கருத்து மாதிரி தான். என்னதான் அந்த உலகம் மிகப்பெரிய பறந்து விரிஞ்சதாக இருந்தாலும், அந்த பிரபஞ்சம் பறந்து விரிஞ்சதாக இருந்தாலும், இது வரைக்கும் ஆரம்பம் முடிவும் காண முடியாத ஒன்றா இருந்தாலும், அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து யார் வந்து தன்னை ஃபுல்லாக யார் அறிஞ்சு கொள்கிறாங்களோ, தன் உள்ளுணர்வு மூலயமா தன்னை ஃபுல்லாக யாரை உணர்ந்து கொள்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த முடிவான உண்மையை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது தான். இந்த விஞ்ஞானம் மூலியமாக வந்து நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து பகுத்து ஆராயிறது அப்படின்றது இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்க நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி. இது ஏன் அப்படின்னா இது என்றைக்கும் கண்டுபிடிக்க முடியவே முடியாது. அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு யுகமும் வந்து ஒரு நாளும் விரிஞ்சிக்கிட்டே தான் இருக்க ஒழிஞ்சு இது வந்து நிலையாக இருக்கிறதே கிடையாது. இத்தனை கிலோமீட்டர் தான் அப்படின்ட்டு வந்து நம்ம வரையறுத்து சொல்லவே முடியாத அளவுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்குது. அதனால் என்றைக்குமே சயின்ஸ் இது முழுமையாக ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்ச முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது சாத்தியக்கூறே இல்லாத ஒன்று. அதை வந்து எப்படி முழுமையாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, இன்னுமே நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம உள்ளுணர்வு மூலியமாக நாம் அந்த ஞானத்தை அடைஞ்சு மட்டும்தான் அதை உணர்ந்துக்க முடியும். அப்படின்றத விட இதுக்கு சிறந்த பதில் எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் அந்த கதையை சொன்னவங்களுக்கு பின்னாடி இருக்க மனுஷனை இணைச்சா இந்த உலகத்தையும் இணைச்சிட முடியும் அப்படின்ற கான்செப்ட் மாதிரி தான். நீங்கள் உங்களை வந்து முழுமையாக கண்டறிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட மொத்த சீக்ரெட்டும் உங்கள் முன்னாடி வந்து திறந்த உண்மையாக வெளிப்பட்டு இருக்கும். அது மூலிமா மட்டும்தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும்.
இந்த பணம், பதவி, புகழ் அப்படின்ற எல்லாமும் வாழ்க்கையில் வேணும் தான். அடிப்படை வாழ்க்கைக்கு நமக்கு தேவை தான், புற வாழ்க்கைக்கு தேவை தான். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு நிறைவான உண்மையை வந்து இந்த உண்மையை நம்ம ஞானத்தை வந்து என்னைக்கு கண்டறிகிறோமோ அப்போ தான் இந்த மனித வாழ்க்கையை வந்து முழுமையாக திருப்தி அடையும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓரளவுக்கு எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.